ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரவர்த்தி கீரை, சக்கோத்தா கீரைன்னு இந்த பக்கம் வந்து சக்கோத்தா கீரைன்னு சொல்லுவாங்க. சக்கரவர்த்தி கீரை வச்சு ஒரு சாம்பார், கீரை சாம்பார் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து அந்த வீடியோ வந்து கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் சக்கரவர்த்தி கீரை. இது வந்து நான் வெறும் அந்த தண்டெல்லாம் இல்லாமல் இலைகள் மாத்திரம் கிள்ளி கழுவி க்ளீனாக வச்சுருக்கேன். ஒரு கப்பு 100 கிராம் அளவுக்கு, 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா, இப்போ இது கூட வந்து ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு சேர்த்துன்னு இருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரேண்டமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க அந்த சக்கரவர்த்தி கீரை அதுவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கீரையில் வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க, நல்லா தான் இருக்கும். சாம்பார் வந்து நீங்கள் இது வரைக்கும் செஞ்சில்லைன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் கீரை சாம்பார் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க கீரையை வந்து நான் சேர்த்துக்கினேன். சேர்த்துட்டு யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக், ஒரு கமெண்ட் போடுங்க. கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஜீரகம் ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துன்னு இருக்கேன். சேர்த்துட்டு தேவைக்கேற்ப நம்ம இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நான் பாருங்கள், இந்த மூழ்கிற அளவு வேண்டாம். கீரை வந்து வெந்தால் அதுலேருந்து கூட கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் தண்ணி ஒரு பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துன்னு இருக்கேன். போதும். அப்புறமா வேணும்னா நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். லிட் போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் வந்து நம்ம இப்போ இது வச்சு எடுத்துக்கலாம். அந்த பருப்பு, கீரை அதெல்லாம் நல்லா வேகட்டும். இது நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். எப்போவுமே பருப்பு கடையல், பருப்பு கூட்டு இது செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சாம்பார் நீங்கள் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 3 விசில் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்திருக்கு. நம்மளுக்கு நல்லா எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு வெந்திருக்கு. இது வந்து இப்போ நம்ம வந்து என்ன இப்போ சாம்பார்ன்ற தொட்டு நல்லா நம்ம இப்போ கடைய போகிறதில்ல, சும்மா ஒரு ஸ்மேஷர் வச்சு நம்ம சும்மா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரஃப்பாக வந்து நம்ம அதை அப்படியே கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப மசிய கிடையாதுங்க. போதும், இந்த அளவுக்கு போதும். சாம்பார்ன்றதுனால அது அப்படியே தான் இருக்கணும், கடைய வேண்டாம். போதும், அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற சாம்பார் பொடி. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 3.5 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துன்னு இருக்கேன். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு, இப்போ நம்ம இது வந்துட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குது, கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் வந்து கொதிக்க விடலாம். ருசிக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாருங்கள், கொதி வந்துடுச்சு. நீங்கள் கன்சிஸ்டன்சி வந்து தண்ணி எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த திக்னஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. நான் வந்து எங்களுக்கு இவ்வளோ போதும். இன்றைக்கி சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். பாருங்கள், நான் இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். உப்பு காரம் எல்லாம் சூப்பராக இருக்குது. இன்னும் நம்ம தாளிப்பு கொடுக்கல, அப்போவே இது வந்து அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. ஒரு 5 நிமிஷம் கொதித்த உடனே நம்ம இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயை வச்சு ஒரு 1.5லேருந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் கொஞ்சோண்டு ஒரு 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 1/4 விட கம்மி டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துன்னு இருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு. நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி பூண்டு வந்து தாளிக்கும் போது ஒரு இடித்து சேர்த்து பாருங்கள், அதனுடைய ஃப்ளேவரே தனியாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்துட்டு அவ்வளோதான். நீங்கள் நெய்யில் வேணும்னா கூட இந்த ஸ்டேஜில் வந்து நெய் விட்டு கூட நீங்கள் தாளித்து சேர்த்துக்கலாம். நம்ம தாளிப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் வந்து கொட்டி நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸி, சிம்பிள் அண்ட் ஈஸி கீரை சாம்பார் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எந்த கீரையில் வேணாலும் இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டி கீரை சாம்பார் ரெடி.